வணக்கம். தமிழக மக்களே, தொடர்ந்து நான் ஒரு விஞ்ஞானியாக அறிவியல் பேசிட்டு வர்றேன். அதே நேரத்தில் என்றைக்குமே வெறும் அறிவியல் மட்டுமே காப்பாது, சமூக பொறுப்புணர்வும் இருக்கணும். சமூக அறிவியலும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நாம் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இப்போ அதை பற்றின இப்போ கொரியாவில் நான் இருக்கேன். கொரியாவில் ஜும்புக் தேசிய பல்கலைக்கழகம் அங்கே இருக்கேன். அந்த வளாகத்தில் தான் நான் இப்போது விஞ்ஞானியாக பணியாற்றுறேன். இங்கே ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்த ஒரு இடத்துலேருந்து நான் நிற்கிறேன். உண்மையாகவே இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா அந்த சம்பவத்தை சொன்னப்புறம் உங்களுக்கு புரியும். கொரியா இப்போது இருக்கக்கூடிய தென் கொரியாவாக இருக்கட்டும், வட கொரியாவாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த கொரியாவுமே ஒரு காலத்தில் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானுக்கு அடிமையாக இருந்தது. இந்தியா எப்படி யூகேவால், அதாவது யுனைடெட் கிங்டமெல்லாம் நம்ம எப்படி அடிமையாக இருந்தோமோ அதே மாதிரி கொரியாவெல்லாம் ஜப்பானுக்கு அடிமையாக இருந்துச்சு. ஜப்பான் கொரியாவை ரொம்ப கொடூரமாலாம் நடத்தினாங்க. ஜப்பான் சேர்ந்த மிலிட்ரி எல்லாம் கொரியாவை சேர்ந்த பெண்களை அவங்களெல்லாம் நினச்ச மாதிரியெல்லாம் கற்பழித்தாங்க. இன்னும் அதுக்கான நிறைய கேசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதன் பிறகு கொரியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கொரியா போர் நடந்து இரண்டாக பிரிஞ்சு வடகொரியாவும் தென்கொரியாவும் ஆனாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்கொரியா அதில் தான் இப்போதைக்கு நான் இருக்கிறேன். அந்த என்ன தான் கொரியா இரண்டாக பிரிஞ்சாலும் அப்போ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்தது. ஒரு பிரசிடெண்ட்டால் அவ்வளோ ஈஸியாக ஆட்சி நடத்த முடியலை. அப்போ மிலிட்ரி ஆட்சி நடந்தது. அப்போது ஒரு மிலிட்ரி ஆட்சி நடந்தப்போ மக்கள் எல்லாம் ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய மாணவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன செஞ்சு அந்த டயத்தில் யாரை பார்த்தாலும் சுடுறது, யாரை பார்த்தாலும் கொல்றது அப்படி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் நான் நிற்கிற இந்த இடத்துல இது ஒரு புது பில்டிங்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பழைய பில்டிங் இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 50 வருட பில்டிங் அது. அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒட்டுமொத்தமாக மாணவர்கள்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே கூட்டிட்டாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த மெயின் கேட்டு. இந்த மெயின் கேட்டு இங்கேருந்து ஒரு ஒரு 200 மீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட 100 மிலிட்ரி, கொரியன் மிலிட்ரி நிற்கிறாங்க எல்லாரையும் சுட்டுக் கொள்றதுக்காக. ஆனால் இங்கே எல்லாம் கூடி இதுக்குள்ளே நிற்கிறாங்க. யாரும் போகல. அரசை எதிர்த்து எல்லோரும் போராடுறாங்க. மாணவர்கள்லாம் இங்கே கூடியிருக்காங்க. இவங்க எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு மிலிட்ரி உள்ளே வந்துருச்சு. இது நான் சொல்கிறது 1980. உள்ளே வந்தப்போ யாரையும் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் அதில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் துணிச்சு நின்றுருக்காரு. அவர் பேர் தான் குறிப்பாக சொல்லணும்னா ஈச்சே சோங். அவர் பேர் ஈச்சே சோங். கிட்டத்தட்ட அவருக்கு 18 வயசோ 20 வயசோ தான் ஆகுது. அவர் எதிர்த்து நிற்கிறார். மக்கள் மிலிட்ரியை எதிர்த்து நிற்கிறாரு. அவங்க நடத்துகிற அடக்குமுறை எதிர்த்து நிற்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பில்டிங்லேருந்து 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. அவர் பாடி எடுத்த அந்த இடத்துல அவங்க ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. கல்வெட்டு வச்சு இந்த பில்டிங்கோட பேரே மாணவர்கள் மன்றம் அப்படி. இந்த பில்டிங்கே டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ளோர் பில்டிங்கு. இது ஃபுல்லாகவே மாணவர்களுக்கானது. நீங்கள் கிட்டத்தட்ட 100 கிளப் இருக்குது. ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒரு ரூமு. நீங்கள் செமினார் நடத்தலாம். இதுக்குள்ளேயே நிறைய ஆடிட்டோரியம் செட்டப் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பில்டிங் உள்ள அவர் நினைவாக அவர் இறந்தப்போ, அதாவது அவர் கீழே விழுந்துடுறாரு. காலையில் தான் தெரியுது, தகவல் வருது வெளியில். ஆனால் இவர் இறந்தப்போ கொரியாவே மிகப்பெரிய இந்த போராட்டம் பேச பொருளாகுது. அவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவரை சக ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. உடனே இங்கே பக்கத்தில் தான் இந்த பல்கலைக்கழகத்தோட ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே கொண்டு போனோன்னு இவர் ஆல்ரெடி இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன உண்மைன்னா, இது வரைக்குமே அவர் எப்படி செத்தார் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இல்லை. ஆனால் அவரோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், மருத்துவரை உடற்கூறு ஆராய்ச்சி செய்த மருத்துவர்கள் இவர் கொல்லப்பட்டிருக்கலாம், இவர் பூட்ஸ் காலால் மிதிச்சதால் செத்துருக்கலாம், இவரை கொண்டு மேலேருந்து தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20 வயசு பையன் எப்படி போராடி செத்துருக்காருங்கிறத நம்ம உணரணும். அவர் இறந்தப்போ அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அதில் இருந்த ரத்தக்கரை, அதோட அந்த ட்ரெஸ்ஸை இங்கே அவங்க ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. அவரோட லைஃப்பை பாடமாக வச்சுருக்குறாங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உணரணும். எப்போல்லாம் மக்கள் மீது ஒடுக்குமுறை தொடுக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் உரிமை பறிக்கப்படுகிறதோ, அப்போல்லாம் கண்டிப்பாக நம்ம வன்முறையை என்றைக்கும் கையில் எடுக்கக்கூடாது. தார்மீக முறையில் என்ன போராட்டமோ அதை நம்ம எடுக்கணும் அப்படின்றத அவர் சொல்லி இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கார். இன்றைக்கி இந்த யூனிவர்சிட்டி எல்லா வசதியும் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இங்கே பவர். நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதுக்குன்னு கவுன்சில் இருக்குது, ப்ராப்பராக ஸ்டெப் எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இங்கே முன்னுரிமை.
இந்த பல்கலைக்கழகம் ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் காணணுமா, பல்கலைக்கழகம் அதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணுறாங்க. அதனால் இங்கே கிட்டத்தட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் ஏஐயாக இருக்கட்டும், ஹைட்ரஜன் எனர்ஜியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே மிகச்சிறந்த முறையில் இந்த யூனிவர்சிட்டியில் நடந்துகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் கொரியாவில் பல யூனிவர்சிட்டியில் இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. நான் உங்களுக்கு அவரோட இறந்தப்போ இருந்த அந்த ட்ரெஸ்ஸு, அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நன்றி. இதுதான் அவருக்காக வச்சுருக்கிற அந்த ஹாலோட ஒரு அது பார்த்தோன்னா எப்போ ஒரு பிறந்தார், எப்போ இங்கே ஜாயின் பண்ணார், அது பார்த்தினா இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அவர் இறந்தவர் 1980 5வது மாதம் 18ஆம் தேதி தான் அவர் இறந்தார். அதை பார்த்தினா ஒரு மெமரி ஹால் தான் அது. நம்ம இப்போ போகிறோம். இது ஸ்டூடெண்ட் சென்டர். இப்போ தான் கட்டி ஒரு 3 to 4 months இருக்கும். இப்போ நம்ம தான் அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் அந்த பில்டிங் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இங்கே பாருங்கள், இது அது குறித்தான ஒரு தகவல், அவரை குறித்தான ஒரு தகவல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அவர் கீழே விழுந்து அவர் பாடி கடந்த இடம். அந்த பாடி கடந்த இடத்த அவங்க அப்படியே இந்த இடத்துல தான் அவர் கடந்தார் பாடியா அப்படின்னு சொல்லி அவங்க கல்வெட்டு வச்சுருக்காங்க. இப்போ அவரை பற்றின ஒரு சின்ன ஹால் வச்சுருக்காங்க, மெமரி ஹால். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அவரோட மெமரி ஹால். மன்னிக்க செருப்போட வந்துட்டேன். இதை பற்றின ஒரு வரலாறு நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் அவரோட புகைப்படம். எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்கள். இது எப்பப்போ உருவானுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க கொரியனில். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் இந்த நினைவிடம் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. இதுதான் அவருக்கான இந்த ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அவர் இறந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதுதான் இது. இப்போ லைட் இல்லாதனால சரியாக தெரியல, நம்மளால் இது போட மாட்டாங்க பாருங்க. அதில் உங்களுக்கு அந்த கருப்பாக தெரிகிறதெல்லாம் அவர் உடம்புல இருந்த ரத்தம். நீங்கள் அது சிஸ்டரை போட்டு வெட்டியிருப்பாங்க. யூஸ்வலாக தெரியும் மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி வர பாடிஸ்லாம் ஃபஸ்ட்டு சிஸ்டரை போட்டு தான் வெட்டுவாங்க. அதனால தான் அப்படி இருக்குது. இதுதான் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. மாணவர்கள் உரிமைக்காக ஒரு உயிர் நீத்த ஒரு வீரனுடைய உடையை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அவர் என்னென்ன காயமெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மன்னிக்கவும், இந்த லைட் வெளிச்சதுனால இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அவர். நன்றி, வணக்கம்.